அன்பான குழந்தைகளே, கூமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சிவப்பு தொப்பி சிறுமி பற்றிய கதையை கேட்போம். ஒரு அழகான கிராமத்தில் இனிய சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் நல்ல மனம் கொண்டவள். எப்போதும் சிவப்பு நிறமான ஒரு அழகான தொப்பியையும் மேலாடையையும் அணிந்து கொண்டிருப்பாள். அதனால் அவளை அன்பாக சிவப்பு தொப்பி சிறுமி என்று அழைத்தார்கள். ஒரு நாள் அவளுடைய பாட்டி உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததால் அம்மா பாட்டிக்கு கொடுக்க சிறிய குடை ஒன்றில் சாப்பாடு மற்றும் பழங்களை வைத்து கொடுத்தார். அத்துடன் விரைவாக பாட்டி வீட்டுக்கு செல், அறிமுகம் இல்லாதவர்களுடன் பேசாதே என்று கூறி அனுப்பினாள். அந்த கூடையை எடுத்துக்கொண்டு சிறுமி மகிழ்ச்சியாக பாட்டி வீட்டுக்கு போக தொடங்கினாள். பாட்டி வீடு பெரிய காட்டு வழியாக இருந்தது. அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது. உயரமான மரங்கள், வண்ணமயமான பூக்கள், பறவைகளின் இனிய குரல்கள் எல்லாம் அந்த பாதையை மிகவும் இனிமையாக்கின. அந்த காட்டில் ஓநாய் இருந்தது. அது சிறுமியை பார்த்ததும் ஒரு திட்டத்தை நினைத்தது. சிறுமி கவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் ஓநாய் அவளிடம் பேச்சு கொடுத்து பாட்டி வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொண்டது. பின்னர் ஓநாய் வேகமாக பாட்டி வீட்டுக்கு சென்றது. பாட்டியை பயமுறுத்தி அவளிடத்தில் படுத்துக் கொண்டது. சிறிது நேரம் கழித்து சிவப்பு தொப்பி சிறுமி பாட்டி வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்குள் சென்ற போது ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தாள். கிரீச்சிட்டு சத்தம் போட்டார். அப்போது அருகில் இருந்த தைரியமான மரவெட்டியாளர் அந்த சத்தத்தை கேட்டார். உடனே வீட்டுக்குள் வந்து ஓநாயை விரட்டினார். பிறகு சிறுமியும் பாட்டியும் பாதுகாப்பாக இருந்தார்கள். சிவப்பு தொப்பி சிறுமி முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். பெரியவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்க வேண்டும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள். அன்பான குழந்தைகளே, நாமும் ஒரு நல்ல பாடம் கேட்கலாம். எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும்.